ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுக்கூஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு சண்டேங்க, லேசி டே. ஆனா லேசி டே மட்டும் முடியுமா? நம்ம வீட்டுல சமைக்க வேண்டியது மதர்ஸோட கடமையாச்சே. அதனால வீட்டுல ஆல்ரெடி ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கு. ஸோ அந்த கோல்டு சரி ஆகணும், அதே மாதிரி நான்வெஜ் கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? கிராப் தான். கிராப் ஹெல்த்தியும் கூட இல்லைங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு கிராப் கறி பண்ணலான்னு இருக்கேன். அதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நண்டு மசாலாக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றத பார்க்கலாம் வாங்க. சீரகம், மிளகு, சோம்பு, தேங்காய் ஒரு 3-4 பத்தை, 3 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்க, 4 பச்சை மிளகாய். இப்போ இது வரைக்கும் காட்டினது எல்லாமே மசாலா வணக்கி அரைக்க போறோம். இப்ப காட்டுற இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வணக்கி விட போறோங்க. அது முன்னாடி காட்டினது அரைக்கிறதுக்கு. அதுக்கு தேவையானது வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி பொடியா கட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, 2 ஏலக்காய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு வச்சாச்சுங்க. ஆக்சுவலி முன்னாடி நான் பூண்டு வைக்கலங்க, மறந்துட்டேன். ஐயோ, இப்ப ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2 ஏலக்காவும் பக்கத்துல இருக்கும், பாத்துக்கோங்க. அதையும் அப்ப வைக்க மறந்துட்டு இப்ப ஆட் பண்ணிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வேணுங்க, வணக்கி விடுறதுக்கு. ஆரம்பிக்கலாங்களா? 1 கிலோ கிராபுக்கு தேவையான மசாலாஸ் தான் நான் உங்களுக்கு காட்டினது. இப்போ சோம்பு போட போறேங்க. இப்போ மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சீரகம். இதெல்லாம் போடுறது எதுக்குன்னா, நம்மளுக்கு கிராப் கொஞ்சம் சூடுங்க. இது கொஞ்சம் டைஜஷனை கொடுக்கும். சோம்பு, சீரகம் இது ஸ்லோல தான் வணக்கணும், ஏன்னா கருக கூடாது மசாலா. சரிங்களா? சோம்பு நல்ல ஜீரணத்துக்கும், சீரகமும் நல்ல ஒரு டைஜஷனுக்கு, மிளகு இந்த கோல்டு காஃபுக்குலாங்க கேட்கும். இப்போ நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போறேங்க. இப்போ 4 பச்சை மிளகாய், இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் உரிச்சு வச்சதுங்க. ஒரு 1/4 கிலோ கிட்ட இருக்கும். ஏன்னா 1 கிலோ கிராப் நம்மளுக்கு மசாலா ஜாஸ்தி தேவைப்படுது, ஆளுங்க ஜாஸ்தி இருக்காங்கன்னா சின்ன வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அது ஃபிளேவர் நல்லா கொடுக்கும், பிளஸ் உடம்புக்கும் நல்லது. நீங்க என்னோட வீடியோஸ் என்னடா லுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லாம நான் சமையலே செய்ய மாட்டேங்க. ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணேன். பெங்களூர்ல தான் இருக்கேன், பட் ஆனாலும் நான் சின்ன வெங்காயம் ஜாஸ்தி யூஸ் பண்ணேன். மோஸ்டா தமிழ்நாட்டுல இருக்கவங்க தான் நிறைய சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு சொல்லுவாங்க. பட் நம்ம தமிழ் பொண்ணு தானங்க, சின்ன வெங்காயம் இல்லாம எப்படி? பசங்களோட ஆரோக்கியமும் முக்கியம், குடும்பத்துல பெரியவங்களோட ஆரோக்கியமும் முக்கியம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதை நல்லா வணக்கி விட்டுருங்க. ஏற்கனவே டைம் ஆகுறதுனால பசங்க சீக்கிரம் பசியில கேட்க ஆரம்பிச்சா, அது சண்டே நான்வெஜ்னாலே சீக்கிரம் பசி எடுக்கும். அதுக்குதான் சாதமும் பக்கத்துல வச்சுட்டாங்க. ஆகட்டும்னு பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சட்டி இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம கிராப் கறியை சட்டில தான் செய்ய போறோம். நல்லா இருக்குங்க, ருசியாவும் இருக்கும். அக்கா, இன்னைக்கு சட்டில தானே செய்றீங்க? ஆமாமா, சட்டில தான்மா செய்யறேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீ எல்லாம் தூங்கவே மாட்டியாமா? கண்டென்ட் மட்டுமே யோசிப்பியாமா? இந்த ஒருத்த கேமரா பிடிச்சு நம்மள படாத படுபடு. ஐயா, உனக்கு போர் அடிக்காதா? ஐயா, இங்க ஒருத்தி மைக் பிடிச்சு படாத. இல்ல, சட்டி முக்கியம் பிகலே. கப்பு கண்டிப்பா நம்மளுது. தக்காளி 2 தக்காளிங்க, பெரிய தக்காளி. இதையும் இது கூட ஆட் பண்ண போறேங்க. நான் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க, ஜஸ்ட் வணங்குறதுக்காகங்க. சீக்கிரம் சமையல முடிக்கணும், அதுக்காக. இப்போ நம்ம தேங்காய் ஒரு 2 பத்தை எடுத்து வச்சிருக்கோங்க. ஃப்ரெஷ் போட்டுக்கோங்க, அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்ட் வரும். ஸோ ஒரு 2 பத்தை மட்டும் வணங்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போதும். தேங்காய் ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதுங்க. இதை ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் நம்ம. சரிங்களா?
பாருங்க சின்ன கிராப் தான் வாங்கியிருக்கேன் நானு, ஏன்னா பசங்களும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இதுதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கழுவுறதும் ஈஸி தான், ஆனா இதோட மெயின் மெத்தட் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு மோஸ்டா அங்கேயே உரிச்சு கொடுத்துருவாங்க. நான் ஜஸ்ட் இங்க இருந்து இதை மட்டும் வாஷ் பண்ணாலே போதும். மண் இல்லாம ஒரு 2-3 தடவை கழுவணுங்க. நான் 1 kgக்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ 1 kgக்கு தேவையான மசாலா தான் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். மசாலா ஆறிடுச்சுங்க. இப்ப அரைக்க போறோம். இப்ப நம்ம அரைச்சிக்கலாம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன பயந்துட்டீங்களா? அது சும்மா பண்ணுக்கு. ஒரே மாதிரி சமைச்ச போர் அடிச்சிரும்ல. நான் நல்லெண்ணெய் தாங்க கொஞ்சம் ஆட் பண்ணுவேன், ஏன்னா கிராப் கொஞ்சம் சூடு. நல்லெண்ணெய் போட்டா உடம்புக்கும் நல்லதுன்றதுக்காக. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்புறம் எடுத்து வச்ச இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். நசி போடலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணங்கணுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பொடிசா கட் பண்ணிருக்கோம். அப்போ மசாலா வணக்கறதுக்கு நான் இது போட்டிருந்தேங்க, உப்பு போட்டிருந்தேன் அரைக்கிறதுக்கு. இப்போ நான் வணக்கறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம். வணக்கறதுக்கு அது ஃபிளேவர் நல்லா கொடுக்குங்க வணங்குச்சுன்னா. கடா நல்லா வணங்கிருக்குங்க. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சட்டி சூட்டுக்கு நல்லா அனல் பறக்க தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் வரமிளகாய் தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பெப்பர் ஆட் பண்ணிருக்கோம், பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ காரத்தை பார்த்துட்டு போகணும். இது காஷ்மீரி சில்லி பவுடர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால காரம் அந்த அளவு காட்டாது, நான் அதனால கம்மியா போட்டிருக்கேன். தனியா தூளுங்க. இது வீட்லயே அரைச்சதுனால 2 ஸ்பூன், ஏன்னா நம்ம கிரேவி திக்னஸ் கொடுக்கறதுக்காக. கிளறு 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 நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் வேகணும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு கொதி வந்துச்சுன்னா மசாலாவை ஊத்துனதுக்கு அப்புறம் நான் மிக்சியை கழுவி ஊத்திருக்கேங்க. எனக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ, கிரேவி தேவையோ அந்த அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நண்டெல்லாம் போட்டுட்டோங்க. இது ஒரு கிளறு மட்டும் கிளறி விடலாம். ரொம்ப கிளற வேணாம், பிகாஸ் அது மசாலா உள்ள போயிருக்கும். இப்ப இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்தா நல்லா கம்ம கம்மன் வாசனை வரும். பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். கிராப் கறி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் தட்டிட்டு. Bye, see you next video.